Chapter 2 example sum 2.11 evaluate integral of x square plus 2x plus 3 divided by x plus 1 into dx கொடுத்திருக்காங்க. இதுக்கு நம்ம டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ணலாமான்னு பார்த்தா டினாமினேட்டரும் நம்பர் இருக்கு. அப்ப இதை எப்படி நம்ம ஸ்ப்ளிட் பண்ணலாம்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இது அப்படியே ரைட் பண்ணியிருக்கேன். ஈக்குவல் டு இன்டெக்ரல் ஆஃப் இப்போ இந்த 3 கீழே x plus 1 இருக்கு, மேலேயும் நம்மளுக்கு x plus 1 வேணும். அப்போ என்ன பண்ணலாம், இந்த 3யை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்னா 1 plus 2ன்னு ரைட் பண்ணலாம். எப்படி ரைட் பண்ணலாம், 3யை 1 plus 2ன்னு ரைட் பண்ணலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x plus 1 plus 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1. இந்த 3யை ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த மூணையும் ஒரு டேர்மாகவும் இது தனி டேர்மாகவும் வச்சுக்கிறோம். அதான் எக்ஸ் ஸ்கொயர் இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 2x plus 1 இது ஒரு டேர்மாக எடுத்துக்கிறோம். பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். இதை பார்க்கும்போது எப்படி இருக்கு, ஏ ஸ்கொயர் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மாதிரி இருக்கா? அப்போ ஏக்கு பதில் இங்கே எக்ஸ் இருக்கு, பிக்கு பதில் என்ன இருக்கு, இங்கே 1. அப்போ இதுக்கு இந்த நம்பரும் இதையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணி பிரித்து டிவைட் பண்ணலாம். அப்போ இது டிவைடட் பை திஸ் டேர்ம் பிளஸ் 2 டிவைடட் பை திஸ் டேர்ம் அப்படின்னு ரைட் பண்ணலாம். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் இதுக்கு பதில் என்ன ஃபார்முலா வந்துடும், எக்ஸ் பிளஸ் 1 ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், இது இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் பிளஸ் 1 இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ பேலன்ஸ் இங்கே என்ன மட்டும் இருக்கும், எக்ஸ் பிளஸ் 1 மட்டும் இருக்கும். அப்போ இன்டெக்ரல் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ். இப்போ நம்ம இன்டெக்ரல் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். இப்போ எக்ஸை பண்ணலாம் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 பிளஸ் 1 இன்டூ டிஎக்ஸ்னு அர்த்தம். அப்போ டிஎக்ஸ் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் பிளஸ் 2 1 பை எக்ஸ்னா என்ன வந்துடும், லாக் ஆஃப்னு வந்துடும் ஃபார்முலா. அப்போ இங்கே எப்படி இருக்கு, 2 கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்படியே வச்சுக்கிட்டேன். அப்போ 1 பை எக்ஸ் பிளஸ் 1 இருக்கிற மாதிரி அர்த்தம். இப்போ 1 பை எக்ஸ் பிளஸ் 1 எப்படி எழுதுவோம், லாக் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் எக்ஸ் பிளஸ் 1 பிளஸ் கே. அப்போ இங்கே எக்ஸ் பிளஸ் 1 வந்தால் லாக் ஆஃப்னு எழுதுவோம். பட் எக்ஸுக்கு முன்னாடி இங்கே ஏதாவது வேல்யூ வந்துச்சுன்னா அது டிவைடில் வந்துடும். ஓகேவா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சம் 2.12 evaluate integral of x cube plus 5x square minus 9 divided by x plus 2. இப்படி கொடுத்துருக்காங்க. இது டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, இது இங்கே dx வந்துடும். இதை டைரெக்டாக என்ன பண்ண முடியாது, ஃபார்முலா அப்ளை பண்ணிட முடியாது. அப்போ இது என்ன பண்ணணும், மேலே ஸ்கொயர்னு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஃபேக்டரைஸ் பண்ணி எழுதலாம். பட் இங்கே கியூப்னு வந்திருக்கு. வேறு எதாவது ஸ்ப்ளிட் பண்ணலாமான்னு பார்க்குறோம், முடியாது. அப்போ இந்த எக்ஸ் பிளஸ் 2வால் இதை டிவைட் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் பிளஸ் 2 டிவைடட் பை எக்ஸ் கியூப் பிளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 9. அப்போ வெளியில் இதை போட்டோம், இதை உள்ளுக்க போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் கியூப் டிவைடட் பை அங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ் கேன்சல் பண்ணால் என்ன வந்துடும், எக்ஸ் ஸ்கொயர். அப்போ மேலே எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்குவோம். அப்போ இதோடு இதை மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் கியூப், அடுத்து 2ஓட பண்ணும்போது ப்ளஸ் 2x ஸ்கொயர். அப்போ சிம்பிள் மாற்றுறோம். அப்போ இங்கே மைனஸ், இங்கேயும் மைனஸ். அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 5ல் மைனஸ் 2 போச்சுன்னா என்ன வரும், 3x ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 9 கீழே இறக்கியாச்சு. இப்போ இங்கே பார்க்குறோம், ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, 3x ஸ்கொயர் டிவைடட் பை இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, எக்ஸ். அப்போ ஒரு எக்ஸ் கேன்சல் ஆகிடும். பேலன்ஸ் என்ன இருக்கும், 3x. அப்போ இங்கே ப்ளஸ் 3x ஆட் பண்ணிக்குவீங்க. இப்போ இதோட மல்டிப்ளை, அப்போ எக்ஸோட இங்கே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ எக்ஸ் இன்டூ 3x என்ன வந்துடும், 3x ஸ்கொயர். 2 இன்டூ 3 என்ன வந்துடும், ப்ளஸ் 6x. பட் இங்கே எக்ஸ் இல்லை, அதனால ப்ளஸ் 6x ரைட் பண்ணிடுவோம். இப்போ சப்ரைட் பண்ணும்போது இங்கே என்ன வந்துடும், மைனஸ், இங்கேயும் மைனஸ், இதுவும் கேன்சல் ஆயிரும். பட் ரெண்டு வேரியபிள் ஒரே மாதிரி இருந்தால் தான் ஆட் பண்ணலாம் அல்லது சப்ரைட் பண்ணலாம். பட் இங்கே என்ன இருக்குது, வேரியபிள் ஒன்று இருக்குது, கான்ஸ்டன்ட் டேர்ம். அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், வேரியபிள் ரைட் பண்ணி அடுத்து கான்ஸ்டன்ட் டேர்ம் ரைட் பண்ணுவேன். அப்போ என்ன இருக்குது, மைனஸ் 6x மைனஸ் 9. நெக்ஸ்ட் பார்க்குறோம், இங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன இருக்குது, மைனஸ் 6x டிவைடட் பை அங்கே ஃபர்ஸ்ட் டேர்ம் என்னது வெளியில் எக்ஸ். அப்போ எக்ஸ் கேன்சல் ஆயிரும். என்ன ஆட் பண்ணிக்கலிங்க, மைனஸ் 6. என்ன நம்பர் இங்கே போகிறோமோ அதோட இதை ப்ராடக்ட் பண்ணோம். அப்போ எக்ஸ் இன்டூ மைனஸ் 6 என்ன வந்துடும், மைனஸ் 6x ப்ளஸ் 2 இன்டூ மைனஸ் 6 மைனஸ் 12. இப்போ என்ன பண்ணுவோம், சிம்பிள் மாற்றணும். இங்கேயும் ப்ளஸ் இங்கேயும் ப்ளஸ் வந்துடும். அப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும். மைனஸ் 9 ப்ளஸ் 12 என்ன வந்துடும் நம்மளுக்கு, ப்ளஸ் 3 அப்படி வந்துருச்சா? இப்போ இதை லாங் டிவிஷன் வச்சு இதை ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இதை எப்படி நம்ம டிவிஷன் எழுதுவேன், இதையும் ப்ராடக்ட் பண்ணணும். ப்ளஸ் இந்த வேல்யூ பண்ணோம்னா இந்த டேர்ம் நம்மளுக்கு கிடைச்சிரும். அப்போ எப்படி ரைட் பண்ணலாம், அதான் எக்ஸ் கியூப் ப்ளஸ் 5x ஸ்கொயர் மைனஸ் 9 என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எக்ஸ் பிளஸ்
2 into அங்கே கோசன்ட் எழுதியிருக்கோம் ப்ளஸ் ரிமைண்டர் 3. இப்போ இது எப்படி இன்டெக்ரல் பண்ணலாம்? இப்போ ரெண்டு சைடு இன்டெக்ரல் பண்ண போகிறோம். கொஸ்டின் எழுதிக்கிறேன். ஈக்குவல் டு இதுக்கு பதிலாக என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன்? இந்த வேல்யூ அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். டிவைடட் பை என்னது நம்மளுக்கு எக்ஸ் ப்ளஸ் 2. அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் இந்த எக்ஸ் ப்ளஸ் 2வும் என்ன ஆயிரும்? நம்மளுக்கு கேன்சல் ஆகும். அப்போ ரெண்டு டேர்மாக இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? தனித்தனி டேர்மாக இந்த டேர்மு டிவைடட் பை எக்ஸ் ப்ளஸ் 2 அடுத்த ப்ளஸ் 3 பை எக்ஸ் ப்ளஸ் 2 கரெக்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா? ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே ரைட் பண்ணியிருக்கேன் இன்டூ டிஎக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 இந்த எக்ஸ் ப்ளஸ் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன இருக்கும் நம்மளுக்கு? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 6 ப்ளஸ் 3 பை எக்ஸ் ப்ளஸ் 2 இன்டூ டிஎக்ஸ். இப்போ டேரெக்டாக இன்டெக்ரல் ஃபார்மில் அப்ளை பண்ணியிருக்கேன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்ன கிடைக்கும்? எக்ஸ் கியூப் டிவைடட் பை 3 ப்ளஸ் 3 எக்ஸ் அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2 மைனஸ் 6 இன்டூ டிஎக்ஸ். அப்போ என்ன வந்துடும்? 6x ப்ளஸ் 3. இது 3 கான்ஸ்டன்ட் டேர்ம் இது அப்படியே வச்சிருக்கேன். இது எப்படி இருக்குது? 1 பை எக்ஸாக இருக்குது. இப்போ ஃபார்முலா என்ன வந்துடும்? லாக் ஆஃப் மாட் எக்ஸ் ப்ளஸ் 2 ப்ளஸ் கே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். பாய்.